தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஆமேன். இது ஒரு அருமையான வசனம். இதையே சுட்டிக்காட்டி அநேக கணவன்மார்கள் தங்களது மனைவிகளை மிரட்டுவதும் கூட உண்டு. இந்த வசனம் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, சபை ஊழியருக்கும் பொருந்தக்கூடியதாகும். தங்கள் சொந்த ஜனங்கள் என்பது தங்களது ஜாதிகளையும் விட்டுவிட்டு அவர்களது சபை விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் சொந்த ஜனங்களாக மாற்ற பிரயாசப்பட வேண்டும். மற்றும் ரூத் குறித்து தியானித்தால், ரூத் ஒரு மோவாபிய பெண். மோவாபியர் தேவனுடைய ஜனங்கள் அல்ல, தேவனுக்கு அருவருப்பானவர்களும் கூட. இங்கே ரூத் தனது சொந்த மோவாபிய தாய் தந்தை ஜனங்களையும் விட்டு வந்துவிட முடிவெடுத்தாள். தனது சொந்த பிறந்த வளர்ந்த வீட்டையும் கூட விட்டு வந்துவிட்டாள். ஆகவே தான் ரூத் தன் பெயர் பரிசுத்த வேதத்தில் நீங்க முடியாத ஒரு இடம் பெற்றுவிட்டாள். தனது இனம் ஜனம் தனது வீட்டாரையும் விட்டு வந்ததினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தன் சொந்த ஜனங்களாக கருத முடிந்தது. இதேபோல் மொர்தெகாய் எஸ்தரிடம் சொன்ன அறிவுரை, தன் குலத்தையும் தன் பூர்வீகத்தையும் பிறருக்கு அறிவிக்க வேண்டாம் என்கிறான் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அதன்படியே எஸ்தர் செய்ததினால் ராஜா சகல ஸ்திரீகளிலும் எஸ்தர் மீது அன்பு வைத்து மகா மேன்மையான ராஜஸ்திரீயாக முடிசூட்டப்பட்டு விட்டாள். பரிசுத்த வேதமும் இதைய குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவாள் என்கிறது. இந்த பரிசுத்த வேத வசனம் ஒரு இனிமையான குடும்ப வாழ்விற்கு உகந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, இது சபை ஊழியருக்கும் ஏற்றதொரு ஒரு வசனமாகும். சபைக்கு வரும் விசுவாசிகள் என் ஜனம் என் பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரிடமும் பாகுபாடின்றி இனம் ஜனம் ஜாதி பாஷை என்று இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதான தேவ ஊழியர்களை தேவ பிள்ளைகளை நம் ராஜாதி ராஜா பிரியம் கொள்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவ ஊழியர்களை இதுவரை இன்று வரை நமது ஊழியங்களும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இன்றிலிருந்து ஒரு நல்ல முடிவெடுத்து குடும்பத்தையும் ஊழியத்தையும் நடத்துவோமாக. ஆமென். God bless you.